ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாலஜி அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம டிஎன் செட் எக்ஸாம் முடித்து கட் ஆஃப்லாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ ஆவரேஜாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ எடுத்தால் ஓகே நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் கட் ஆஃப்னு பார்க்கும்போது ஓசி வந்து நீங்கள் 90க்கு மேலே இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லா மேஜருக்குமே 90க்கு மேலே இருந்தால் தாராளமாக நீங்கள் குவாலிஃபைங்க. ஓகேங்களா? அதே போல் பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்ஜெக்டில் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் பேஸ்டாக வந்து 90க்கு மேலேன்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. 85 ஓகேங்களா? நீங்கள் வந்து 100% சொல்கிறேன். நீங்கள் 100% 85க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்ம தைரியமாக நீங்கள் வந்து அடுத்து மூவ் பண்ணலாம். அதே போல் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 80, 85 அந்த ரேஞ்ச் தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஓசி ஓப்பன் கேட்டகரியிலேயே வந்து எல்லாருமே ஒரு 90 எபோவ் அந்த மாதிரி இருக்கவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரியுது இல்லையா, பிசி, எம்பிசி, பிசி, எம்எஸ்சின்னு பிரியும் போது ஸோ அவங்களதுலேயும் நிறைய பேர் வந்து ஹை மார்க்கில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது 80, 85னா பிசிஎம்க்குமே நீங்கள் வந்து 80, 85னா ஓகேங்களா? கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் நிறைய பேர் வந்து எபோவ் 80 இருக்காங்க. எபோவ் 80 கொஷின்ஸ் வந்து கரெக்டானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் 75லேருந்து 80 ஆர் எபோவ் 80னா நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். அதே போல் எஸ்சிஏக்கும் அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம ஹை மார்க் எடுத்தால் தான், நம்ம கொஞ்சம் முன்னாடி இருந்தால் தான் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கும்போது எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இப்போ எல்லா கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபோவ் 80னா நீங்கள் பயப்படாமல் இருங்க. ஓகேங்களா? இப்போது இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 80க்கு மேலேன்னா நீங்கள் அடுத்து வந்து காலேஜ் டிஆர்பிக்கு படிங்க. அப்படி இல்லைன்னா வாட் நெக்ஸ்ட்? ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ காலேஜ் டிஆர்பி வரலை, நமக்கு வந்து அந்த மார்க் அந்தளவுக்கு வரலை அப்படின்னா அடுத்து தான் ஒரு 4 மந்த்ஸில் பிஜி டிஆர்பி வருது, அடுத்து யூஜி டிஆர்பி வருது. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் படித்தது, உங்களோட மேஜர் வந்து படித்தது என்றைக்குமே இதனால் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அடுத்தது புதுசாக படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு 6 to 8 hours படிச்சுட்டே இருங்க. இந்த 3 எக்ஸாமில் இது கட் ஆஃப் வச்சு பேஸில் போகுது. அடுத்து யூஜியோ பிஜியோ கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? சும்மா 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கிறதுனாலலாம் நமக்கு கிடைக்காது. நம்ம எல்லாமே படிச்சிட்டோமே. இப்போ இந்த வாரம் ஒரு ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னா இதை படிச்சிட்டோம், ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கீங்க, இல்லைனா ஏதாவது கோச்சிங் சென்டரில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு கொஷின்ஸ் அது ரிலேட்டடாக அடித்து பார்க்குறீங்க, ஆனால் மார்க் வரல அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ரிவிஷனில் படித்ததில் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் படிக்கிற டைமை வந்து அதிகப்படுத்துங்க. அப்போ தான் வந்து நம்மளால் அதிக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் ஒன்று சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, டோன்ட் லூஸ் யுவர் கான்ஃபிடென்ட். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதில் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதையே உட்காந்து நினச்சிட்டு யூடியூப்பில் வந்துட்டு கட் ஆஃப் நமக்கு கம்மியாக வருமா, நம்ம இதில் செலக்ட் ஆகிடுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க முடியாது, நம்ம கான்ஃபிடென்ட் லெவலும் குறைஞ்சிரும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தான் பிலீவ் யுவர் பிரைன் அண்ட் மைண்டு. ஓகேங்களா? நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நமக்கு கிடைக்கல, நமக்கு கிடைக்காது, என்ன படித்தாலும் என்ன இப்படி தயவு செஞ்சு நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. பேச வந்தாலும் அதை வெளியில் விடாதீங்க, வார்த்தையாக வெளியில் விடாதீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது உங்கள் பிரெயினை நம்புங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் படித்தது வேஸ்ட்டாக போகாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல். நீங்கள் வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் டீச்சராக போகணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதுலையாவது உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் அடுத்ததில் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா? அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் ஏதாவது இப்போ இந்த 3 எக்ஸாம் இருக்குது, 3ல் 1 சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக அதில் வின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பி பாசிட்டிவாக இருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.